வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்குன்னு பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ காங்கிரஸை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் பாரத நியாய யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்துக்கிருக்காரு. அந்த பாத யாத்திரை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் பாத யாத்திரை போனீங்க, சரி ஓகே, எதுக்காக குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் பாத யாத்திரையை மேற்கொள்ளலை? உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா பாஜகவை எதிர்த்து போராடுங்கள். நாடு முழுவதும் காங்கிரஸ் 300 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா. காங்கிரஸ் கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் 300 தொகுதிகளில் போட்டியிடுங்க, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதை காங்கிரஸ் ஏற்கலை. இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி 300 தொகுதியில் போட்டியிட்டாலும் ஒரு 40 தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய டவுட்டாக இருக்குது அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்திய அலையன்ஸில் தான் இருக்குது. இன்னும் அஃபிஷியலாக இந்திய கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறலை. ஆனால் மிக கடுமையாக காங்கிரஸை தினமும் போட்டு வறுத்தெடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் சமீபத்தில் வந்த ரிப்போர்ட்டு. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் நேற்று ராஜ்யசபாவில் மல்லிகார்ஜுனா கார்கே இருக்கார் பார்த்தீங்களா. யார்? காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே இந்திய கூட்டணிக்கும் அவர் தான் இப்போ ஒருங்கிணைப்பாளர் தலைவராக இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவுக்கு 303 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க, இப்போ 334 கிட்டத்தட்ட 334 கிட்ட இருக்காங்க நாடாளுமன்றத்தில். உங்களுடைய பலம் இருக்கு. இனிமே இப்போ வரக்கூடியதில் 400 நீங்கள் தாண்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பேசியிருக்காருங்க. யார்? காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே. அதை வாய் தவறி பேசினாரா இல்லை மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசினாரா அப்படிங்கிறது தெரியலை. மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் பேச அந்த பாராளுமன்ற அந்த அவை முழுவதும் சிரிப்பலையை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பிரதமர் மோடி அவர்களிருந்து ஆரம்பித்து ஜேபி நட்டாலாம் குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு? பாராளுமன்றத்தில் வரக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி கருஞ்சட்டை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பாராளுமன்ற வளாகத்தில் திமுகவுடைய எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உரிய நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்காம ஓரவஞ்சனை காட்டுது, அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு டிஆர் பாலு அவர்கள் அறிவிச்சிருக்காரு. டிஆர் பாலு அவர்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் ஓரவஞ்சனையாக நடந்துக்கல, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நான் கூட சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்கேன், ஸோ எதுக்கும் ஒரு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்கள் 15 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய ஓரவஞ்சனையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் சில கேள்விகளை எழுப்புறாங்க. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? சில மாதங்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளில் ரைடை நடத்தினாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ரைடில் என்னென்னத்தை நாங்கள் முடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை கைப்பற்றியிருக்கோம் முடக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு அஃபிஷியலான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்த ரைடின் போது 128 கோடி ரூபாய் மதிப்புடைய 209 மணல் அள்ளக்கூடிய இயந்திரங்கள், 2 கோடி ரூபாய் பணம், டோட்டலாக 130 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் என்றி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் கட்சிக்கு பெயர் வச்சிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டி கிடையாது, யாருக்கும் ஆதரவும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு கட்சியுடைய கொடி, கட்சியுடைய கொள்கை இதெல்லாம் அறிவிக்கப்படும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்குள்ளே வராருன்னா ஸோ யாருக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேனலு ஒவ்வொரு கருத்து கணிப்பு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் யூடியூப்பில் இந்த ஒரு போல பார்க்க முடிஞ்சிச்சு. ஐ தமிழ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க. அவங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, உங்களை கவர்ந்த இளம் தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷனு அண்ணாமலை, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர். ரெண்டாவது ஆப்ஷனு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மூணாவது ஆப்ஷனு விஜய் அவர்கள். நாலாவது மூவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்வி 4 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதில் அண்ணாமலைக்கு 50% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க.
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 12% பேர், விஜய்க்கு 20% பேர். ஸோ விஜய் அவர்கள் இப்போ தான் பாலிடிக்ஸ்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்பு வெளியான உடனேயே 20% ஆதரவு விஜய்க்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலைக்கு 50%. அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. டெய்லியும் அவருடைய பொலிட்டிக்கல் கிராஃப் வந்து அப்படியே மேலே போய்க்கு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக்கிருக்கோம். அதுதான் இந்த ரிசல்ட்லையும் கிடைச்சிருக்கு. மூவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18% பேர் சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த கேட்டகரியில் சீமான் வருவார்னு நினைக்கிறேன். சீமான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18% ஆதரவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த போலில் அண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்காரு. இந்த எல்லா பொலிட்டீஷியன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு தான் வயது குறைவு. உண்மையிலேயே இந்த கேள்வியில் இளம் தலைவர் யார் அப்படின்னா அண்ணாமலை தான் சொல்ல முடியும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 45 வயது, விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயது, 49 வயசு, 50. சீமான் அவர்களுக்கு 50+, அண்ணாமலைக்கு தான் 39 வயசு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், என்னுடைய ஸ்ட்ராங்கான கணிப்பு விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, விஜய் அவர்களுடைய கொள்கையை பார்த்து, அவர் பேசக்கூடிய விதத்தை பார்த்து, செய்தியாளர் சந்திப்பை பார்த்து பொதுமக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் களம் அண்ணாமலையா விஜயா அப்படின்னு இருக்கும். அப்படி ஒருவேளை விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸுக்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து பெரிய அளவில் ஒரு ஆதரவு கிடைக்கல, விஜயுடைய பேச்சுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா களம் உதயநிதி ஸ்டாலினா அண்ணாமலையா அப்படின்னு இருக்கும். ஸோ யார் வந்தாலும் அண்ணாமலை இந்த பக்கம் கண்டிப்பாக இருப்பார். இங்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய பேர் தான் ஃப்யூச்சரில் மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு கணிப்பாக இருக்குது. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.